இந்தியா செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை டெல்லி பாதையோரங்களில் கட்டவுட்டுகளும் வரவேற்பு பலகைகளும் வைத்து வரவேற்கிறது இந்தியா. கடந்த நாட்களில் வடமாகாணத்தில் அதிகமாக பரவி வந்த எலிக்காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. தமது கல்வித் தகமை தொடர்பாக எழுப்பப்பட்ட விமர்சனங்களால் பதவி விலகிய சபாநாயகருக்கு பதிலாக வருகின்ற 17ஆம் தேதி புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட போறாரு. அதுல எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் போட்டி போட போறாங்க, அல்லது எதிர்கட்சியிலிருந்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் பதவியேற்று 3 மாத காலத்தை நெருங்கி கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 மாத காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனாதிபதி முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியா செல்றார். இது முதல்ல எதிர்பார்க்கப்பட்டதுதான். இந்தியா நேரடியாக அவரை அழைத்திருந்தது. எனவே பதவியேற்று 2-3 நாள்லேயே இந்தியாவினுடைய பிரதிநிதி நேரடியாக வந்திருந்தார் இலங்கைக்கு. இது வழமையாக நடக்கின்ற ஒரு ராஜதந்திர அரசியல் நகர்வாக இருந்தாலும் கடந்த கால அரசாங்கங்களோடு இந்தியா வைத்துக்கொண்ட உடன்படிக்கையாக இருக்கட்டும், ஒப்பந்தமாக இருக்கட்டும், ராஜதந்திர உறவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தோட அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்ற பல ஒரு விமர்சனங்களும் பல கருத்துக்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆரம்பத்திலே. ஆனால் அது கொஞ்சம் சுமூகமாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பயணத்தின் ஒரு முக்கியத்துவம் பற்றி தொடர்ச்சியாகவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தான். இந்த பயணமானது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட போகுது, கடந்த காலங்களில் இந்தியா இங்கே செய்திருக்கின்ற முதலீடுகள், அது தொடர்பான பல விஷயங்கள் இங்கே இருக்கு, பலரால் எதிர்க்கப்பட்ட சில முதலீடுகளும் இங்கே இருக்கிறது, அது தொடர்பாக என்ன தீர்மானங்கள் எடுக்கப்படும், அது தொடருமா இல்லது நிறுத்தி வைக்கப்படுமா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதில் பேசப்பட இருக்கிறது. பல அரசியல் நகர்வுகள், அடுத்த கட்ட அரசியல் களம் பற்றியும், அல்லது இந்தியா இலங்கையினுடைய உறவு, இந்திய இலங்கையினுடைய ராஜதந்திர உறவு, இலங்கையில் நடக்க போகிற அடுத்த கட்ட தேர்தல்கள் தொடர்பாக மாகாண சபை தேர்தல் மூலமாக பலதரப்பட்ட அதிகார பகிர்வுகள் வழங்கப்பட போகிறது அப்படின்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதில் பேசப்படலாம். எந்த விஷயத்துல ஜனாதிபதி இணங்குவார், எதில் இணங்க மாட்டார் அப்படின்ற பல உன்னிப்பான அவதானம் இந்த சந்திப்புகளில் பார்க்கப்படுது. பல ஊடகங்கள் உன்னிப்பாக அல்லது பல அரசியல் களம் பெரிய அளவாக பார்க்கப்படுகின்ற ஒரு சந்திப்பாக இது இருக்கிறது. காரணம், பலமையான ஒரு சந்திப்பாக இருந்தாலும் ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்றால் இலங்கையில் இந்தியாவுக்கான பயணம் அது முதலாவதாக இருக்கும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியாக இருந்தாலும் கூட இதில் ஏதாவது மாற்றம் வருமா? இந்த முறை சைனாவுக்கு சிலவில் போயிடுவாரோ ஜனாதிபதி அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா சைனாவை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் சைனா வந்து இந்தியாவுக்கு அடுத்ததாக தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. இருந்தாலும் கூட இது முந்தி கொண்டு அவங்க கூப்பிட்டு அவங்க அங்கே போனால் இதில் ஏதாவது குழப்பங்கள் வருமா, இதில் ஒரு பிரச்சனைகள் வருமா, இந்தியாவோடு இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எப்படி இருக்க போகுது, ஒரு இடதுசாரி கொள்கையோடு இருக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய வழிமுறைகள் அல்லது அடுத்த கட்ட நகர்வுகள் இந்தியாவோடு எப்படி இருக்க போகுது, இந்தியா என்ன எதிர்பார்க்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதில் பேசப்பட போகிறது. வருகின்ற 17ஆம் தேதி வரை அவர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள், நிதியமைச்சர், பொருளாதாரம் தொடர்பான, அதாவது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான எல்லா அமைச்சுக்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்துவார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்துவார்னு சொல்லப்படுகிறது. சந்திப்பு இருக்கிறது. அதோட ஜனாதிபதி அவரோடும் சந்திப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. 17ஆம் தேதி புத்தகயா செல்ல போறாரு. அங்கே புத்தகயானுடைய நிகழ்வுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் இலங்கைக்கு வராரு. அதுக்கு பிறகு அவர் சீனா செல்வதற்கான ஆயத்தம் நடந்து கொண்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இதில் இந்தியாவினுடைய டெல்லியினுடைய பல பிரதேசங்களில் நிறைய கட்டவுட்டுகள், பேனர்கள் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கருடைய ஃபோட்டோ, அதோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபோட்டோ கூட வைத்து வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாகவும் பேசப்படுகிறது. பாருங்கள், பேனர்லாம் கட்டவுட்லாம் வச்சு செய்கிறாங்கன்னு பார்த்தா இது கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கே அவர் போகும்போதும் செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். இது எல்லாருக்கும் இந்தியாவினுடைய ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கிறதால அது நடக்கும். ஆனால் சில இடங்களில் இது கொஞ்சம் பாருங்கள், அவரை வரவேற்று கொஞ்சம் இது பண்ணுறாங்க, இது வளமையாக யாருக்குமே அப்படி இல்லை. இது நான் கடந்த நாட்களில் இதை பார்த்துருக்கேன். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போகும்போதும் இந்த மாதிரியான கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இந்த அமைச்சு பதவிகள் பொறுப்பாக இந்த 3 அதாவது ஜனாதிபதியோடு சேர்த்து 3 அமைச்சு பதவியில் இருக்கவங்க போயிருக்காங்க. விஜிதகரத் உள்ளிட்ட இன்னொரு அமைச்சர் போயிருக்காரு, அதோட ஜனாதிபதி போயிருக்காங்க, 3 பேர் போயிருக்காங்க. இதனால 5 அமைச்சு பதவிகள் இங்கு வெற்றிடமாக இருக்கிறதால அந்த அமைச்சு பதவிக்கு
பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பதில் அமைச்சுக்கள் ஜனாதிபதியின் கீழ் இருந்த அமைச்சுக்கள், விஜித ஹேரத் அவருடைய அமைச்சுக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் ஒரு அமைச்சு பதவிக்கு உள்வாங்கப்பட்டிருக்காரு. அவர் ஏற்கனவே பிரதி அமைச்சராக இருக்கிறதால உள்வாங்கப்பட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து சைனாவுக்கான ஒரு பயணமாக இருக்கும்னு சொல்லப்படுது. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவோடு எந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படும், ஜனாதிபதி எந்த மாதிரியான விஷயங்களை முன்வைப்பார், இந்தியா என்ன விஷயங்களை முன்வைக்கும், முடிந்தால் கருத்துக்களில் பதிவிடுங்க. பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் உங்கள் பக்கமாக இருந்து வருதுன்னு பார்ப்போம். ரைட், அதோட இந்த சர்ச்சை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சர்ச்சை என்ன, இந்த கல்வி தகமை பற்றிய சர்ச்சை தொடர்ச்சியாக இருந்து வருது. இன்றைய நாளிலையும் பாராளுமன்ற இணையதளத்தில் பலருடைய பேருக்கு முன்னால் இருந்த கல்வி தகமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது, சிலது தூக்கப்பட்டிருக்கிறது, இல்லாமக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் இதில் விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக சபாநாயகருடைய கல்வி தகமை தொடர்பான கடந்த கால விமர்சனங்களால் அவர் பதவி விலகியே இருந்தார். எனவே ஜனாதிபதியும் சொல்லியிருந்தார், யாராவது குற்றம் அளித்திருந்தாங்களா, யாரும் இல்லை, பாரபட்சம் இல்லாமல் அவருக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லத்துக்கு இணங்க அது தொடர்பாக அவர் நேரடியாக பேசாவிட்டாலும் பொதுவாக அவர் சொன்ன அந்த கருத்துக்கும் அடுத்தது சபாநாயகர் பதவி விலகாமல் இருந்தால் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரதுக்கும் எதிர்க்கட்சியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல விமர்சனங்கள் அதுக்கு எதிர்ப்பும் இருந்தது. என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் பெரும்பான்மையை அவர் நிரூபித்து தான் அவரை நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரணும், பெரும்பான்மை அரசாங்கத்தில் இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் நேரடியாக பதவி விலகி இருப்பது என்பது வரவேற்கத்துக்குரிய ஒரு விஷயமாக பல இடங்களில் பார்க்கப்பட்டாலும் சில இடங்களில் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கு. வருகின்ற 17ஆம் தேதி புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற போகிறது. இந்த சபாநாயகர் தெரிவில் அவருக்கு பதிலாக எதிர்கட்சியில் இருக்கிற ஒருவரை சபாநாயகராக ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் எதிர்கட்சி பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இப்போ 3 பேர் இதில் இருக்காங்க, சபாநாயகராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே உதவி சபாநாயகர் பிரதி சபாநாயகராக இருக்கிற ரிஸ்வி சாலி அவர்கள் சபாநாயகராக பதவியேற்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். அதில் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி எங்கும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயம் முக்கியமான 2 விஷயங்களாக இருக்குது. அதோட கடந்த நாட்களில் வடமாகாணத்தில் குறிப்பாக வடக்கினுடைய பல பிரதேசங்களில் எதிர்காய்ச்சலால் பலர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தாங்க. அந்த காய்ச்சல் தொடர்பான பல ஆராய்வுகள் பல பரிசோதனைகள் இடம்பெற்ற நிலையில் இப்போ அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத யாழ் சுகாதார பிரிவு உறுதி செய்திருக்காங்க. எனவே இது கொஞ்சம் கடந்த நாட்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்குது. அதோட அரிசி தட்டுப்பாடு தொடர்பாக பேசப்பட்டது. நாம் கடந்த நாட்களில் பார்த்தாலும் கூட இன்னும் இந்த அரிசி தட்டுப்பாடு இருக்குமா, கடந்த வருகின்ற நாட்கள் பண்டிகை கால நாட்கள் இதில் அரிசி தட்டுப்பாடுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது அரிசி இறக்குமதி இப்பொழுது நடந்து மார்க்கெட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சந்தையில் இருந்த அரிசியும் இப்பொழுது சந்தையில் இருக்குது. இப்போ போதுமான அரிசி இருக்குன்னு சொன்னாலும் கூட தொடர்ச்சியாக இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இறக்குமதி தொடர்ச்சியாக வருமாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லாமல் போகலாம். இறக்குமதியில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அரிசி தட்டுப்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா அரிசியும் இல்லை, குறிப்பாக இப்பொழுது தட்டுப்பாடில் இருக்கிற அரிசிகள். அதோட 50,000 கிலோகிராம் அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் பழுதடைந்த அரிசிகளை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதை சுங்க திணைக்களம் பரிசோதனை செஞ்சு உடனடியாக இந்த அரிசிகளை மீளவும் ஏற்றுமதி செய்து இதுக்கான அனுமதியை நாங்கள் இங்கே மக்களுக்கு விநியோகிக்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது பரிசோதனைக்கு பிறகு அப்படி அந்த நிறுவனம் அதை அனுமதிக்காமல் இருந்தால் அந்த நிறுவனத்துக்குரிய லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தரமற்ற அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நிறுவனங்கள் சரியாக செஞ்சாலும் ஒரு நிறுவனம் செய்கிற பிள்ளையால் பல இறக்குமதியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் இந்த செய்திகளில் பார்க்க கிடைச்சது. அதோட வருகின்ற பிப்ரவரியில் உள்ளூராட்சி அல்லது ஏப்ரல் மேயில் உள்ளூராட்சி தேர்தலும் செப்டம்பர் மாதத்தில் மாகாண சபைக்கான தேர்தலும் நடக்க போகுது. இந்த 2 தேர்தல்களுமே இந்த வருஷம் நடந்த 2 தேர்தல் மாதிரி அடுத்த வருஷம் 2 தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் மிக முக்கியமாக மாகாண சபை தேர்தல் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. காரணம் நிறைய விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதால இந்த மாகாண சபை தேர்தல் பெரிய அளவாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதோட இன்னும் ஒரு செய்தி நான் நேற்று இரவு பார்த்தேன். நான் பார்க்கும்போது தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொன்னால், விரைவில் தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யாரும் தெரியல. கடந்த காலங்களில் இந்த பார் பெர்மிட் தொடர்பான பல சர்ச்சைகள் விமர்சனங்கள் போய் கொண்டிருக்கு. பார் பெர்மிட் எந்தெந்த பிரதேசங்களில் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாருடைய பரிந்துரையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அந்த பரிந்துரையினுடைய பேர் பட்டியல்கள் வெளியாகும் பொழுது சில நேரங்களில் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலாம், சில நேரங்களில் அது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வருகின்ற நாட்களில்
அந்த பேர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த பேர் பட்டியல் வெளியிடப்படும் பொழுது பலருடைய குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லை, மலையக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கொழும்பு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கொழும்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இந்த மாதிரி பலர் இதில் தங்களுடைய பேர்கள் வரும் என்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறதால வருகின்ற நாட்களில் ஒரு பரபரப்பான ஒரு சலசலப்பான விஷயத்தை இந்த பேர் பட்டியல் வெளியாகும் போது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த செய்திகள் தான் இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், அதோட ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் சுருக்கமான முக்கியமான செய்திகளை விரைவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.